முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மட்டுமே ஓமனில் பேசப்படும். பேச்சுவார்த்தைக்கு முன் ஈரான் நிலைப்பாட்டில் உறுதி. ஈரான் அமெரிக்க அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுகள் தருமானால் மத்திய கிழக்கில் பதற்றத்தை குறைக்கலாம். முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் ஈரான் உறுதி. பேச்சுவார்த்தைக்கு முன்பு வரை டிரம்பின் நிலைப்பாட்டில் தெளிவில்லை. அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மட்டுமே ஓமனில் பேசப்படும். பேச்சுவார்த்தைக்கு முன் ஈரான் நிலைப்பாட்டில் உறுதி. அமெரிக்காவுடனான பேச்சுகள் அணு தொடர்பான விவகாரங்களுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. வேறு எந்த தலைப்புகளிலும் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். IRNA-விடம் பேசிய அவர் சமீபத்திய தொடர்புகளில் வாஷிங்டனுக்கு தெஹ்ரானின் நிலைப்பாடு தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வாஷிங்டனுடனான உரையாடலின் தலைப்பு அணு விவகாரம் மட்டுமே. அமெரிக்காவுடன் வேறு எந்த தலைப்புகளிலும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அவர் கூறினார். ஓமனில் நடைபெற்ற விவாதங்களின் போது இந்த நிலைப்பாடு அமெரிக்க பிரதிநிதிகளிடம் தெரிவிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் அமைதியான சூழலில் தொடர வேண்டும். அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல்கள் இல்லாத அமைதியான சூழலில் நடைபெற வேண்டும் என அராக்சி வலியுறுத்தினார். அணு விவகாரங்கள் மற்றும் முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் அமைதியான சூழலில் பதற்றம் மற்றும் அச்சுறுத்தல்கள் இல்லாமல் நடைபெற வேண்டும். எந்த உரையாடலும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை இன்று தெளிவுபடுத்தியுள்ளோம் என்று அவர் விளக்கினார். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான சர்ச்சைகளை தீர்க்கும் நோக்கில் நடைபெறும் ராஜதந்திர முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த கருத்துகள் வெளியாகியுள்ளன. சமீபத்திய ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை தீவிரமானவை மற்றும் இருதரப்பு நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்த உதவியதாக ஓமான் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அல் ஃபுசைதி தெரிவித்தார். பேச்சுவார்த்தை தீவிரமானவை மற்றும் ஆக்கப்பூர்வமானவை என விவரித்த அவர் மஸ்கட் பேச்சுகள் ஈரான் மற்றும் அமெரிக்க நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தி முன்னேற்றத்திற்கான சாத்தியமான பாதைகளை கோடிட்டு காட்டியதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையேயான மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஓமன் வரலாற்று ரீதியாக மத்தியஸ்த பங்கு வகித்து வருகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ வலுவூட்டல் அதிகரித்து வருவது ஈரானுக்கு எதிரான புதிய அச்சுறுத்தல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. இவை பிராந்திய பாதுகாப்பை மேலும் சீர்குலைக்கும் என தெஹ்ரான் எச்சரித்துள்ளது. 5 முந்தைய சுற்று பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவ தாக்குதல்களால் தோல்வியடைந்த பின்னணியில் ஆழமான சந்தேகத்துடன் ஈரான் இந்த மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது. கடந்த வாரம் இந்த பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்படும் நிலைக்கு சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் பிராந்திய பிரதிநிதிகள் பங்கேற்பை உறுதிப்படுத்தினர். ஈரான் அமெரிக்க அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுகள் தருமானால் மத்திய கிழக்கில் பதற்றத்தை குறைக்கலாம். முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் ஈரான் உறுதி. முதல் சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு பின் அரசியல் அறிக்கை ஒன்றை எட்டினால் ஈரானிய அணு விவகாரத்தை தீர்ப்பதற்கான கட்டமைப்பை வழங்கி தற்போதைய பிராந்திய பதற்றத்தை குறைப்பதற்கு ஆக்கப்பூர்வமான அடியாக இருக்கும் என ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளது. இருதரப்பும் மோதலின் செலவுகள் மற்றும் நெருக்கடியை நிர்வகிக்க வேண்டிய தேவை குறித்து இப்போது தெளிவான மற்றும் யதார்த்தமான புரிதலை கொண்டுள்ளதாக நிறுவனம் குறிப்பிட்டது. இந்த சுற்று பேச்சுவார்த்தைகளின் வரையறுக்கும் அம்சம் அதிக யதார்த்த உணர்வு என IRNA சுட்டிக்காட்டியது. ஈரானிய அதிகாரிகளின் அறிக்கைகள் தெஹ்ரான் தெளிவான நிகழ்ச்சி நிரலுடனும் உறுதியான கவனத்துடனும் பேச்சுவார்த்தைகளில் நுழைந்ததை காட்டுகின்றன. தற்போதைய பேச்சுகள் முதன்மையாக அணுசக்தி விவகாரம் மற்றும் தடைகளை நீக்குவது குறித்தவை என IRNA தெரிவித்தது. மஸ்கட் பேச்சுகளில் ஈரானின் மைய கோரிக்கை பொருளாதார தடைகள் ஆகியவற்றில் மட்டுமே உறுதியாக இருக்கிறது. ஈரானின் சொந்த நிலத்தில் யுரேனியத்தை செறிவூட்டும் சட்டப்பூர்வ உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்துவதை இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக ஈரான் பார்க்கிறது. பேச்சுவார்த்தைகளில் விவாதிக்கப்படும் எந்த தொழில்நுட்ப நடவடிக்கைகளும் யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை அங்கீகரிப்பதுடன் நேரடியாக தொடர்புடையவை என IRNA தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் அணு திட்டத்திற்கு விதிக்கப்படும் எந்த முன் நிபந்தனையும் மறுதரப்பின் தீய நோக்கத்தின் அடையாளம் என தெஹ்ரான் கருதுகிறது. யதார்த்தமான ஒப்பந்தம் தெளிவான முடிவுகளுடன் ஈரானின் அணு உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் மற்றும் தடைகளை நீக்குவதற்கான அடிப்படையை வழங்க வேண்டும் என IRNA கூறியது. அத்தகைய ஒப்பந்தம் பரஸ்பர மரியாதை மற்றும் அனைத்து தரப்புகளின் உறுதியான செயல்பாட்டால் மட்டுமே சாத்தியம் என அது வலியுறுத்தியது. வெள்ளிக்கிழமை ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் மஸ்கட் தலைநகரில் முதல் சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியதாக அறிவித்தது. அராக்சி தொடக்க கூட்டத்தில் ஈரானின் தேசிய நலன்களை பாதுகாக்க ராஜதந்திரத்தை தொடர உறுதி பூண்டுள்ளதாக வலியுறுத்தினார். எந்த வகையான ஆக்கிரமிப்பு அல்லது வெளி அழுத்தத்திற்கும் எதிராக தனது இறையாண்மையை பாதுகாக்க முழு தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். ஓமான் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அல் ஃபுசைதிக்கு ஈரானின் நிலைப்பாடுகள், முன்மொழிவுகள், கோரிக்கைகள் மற்றும் கவலைகளை பேச்சுவார்த்தை கட்டமைப்பில் வழங்கியதாக அமைச்சகம் தெரிவித்தது. தற்போதைய சுற்று பேச்சுகள் அனைத்து தரப்புகளுக்கும் வாய்ப்பை வழங்கி நீடித்த புரிதலுக்கான அடித்தளத்தை அமைக்கும் என அல் ஃபுசைதி நம்பிக்கை தெரிவித்தார். இன்று காலை IRNA அறிவித்தபடி அராக்சி மஸ்கட் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கினார். ஓமான் அதிகாரிகளால் வரவேற்கப்பட்டார். அரசியல் விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் மஜித் தக்த் ரவான்சி, வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி, பொருளாதார விவகாரங்கள் துணை அமைச்சர் ஹமீத் கன்பாரி உள்ளிட்ட உயர்மட்ட குழு அவருடன் ஓமன் வந்துள்ளது. அமெரிக்க தரப்பில் மத்திய கிழக்குக்கான அமெரிக்க ஜனாதிபதியின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் டொனால்டு டிரம்பின் மருமகன் மற்றும் அரசு ஆலோசகர் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் தலைமை தாங்குகின்றனர். விட்காஃப் ஈரானிய குழு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னரே
வந்தார். மேலும் இந்த அமெரிக்க குழுவில் சென்காம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பரும் உள்ளார். அணுசக்தி தொடர்பான கோப்பை மட்டுமே பேச்சுவார்த்தையில் விவாதிக்க அடங்கும் என ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஏவுகணை திட்டம் மற்றும் உள்நாட்டு விவகாரங்கள் போன்றவை பேச்சுக்கு அப்பாற்பட்டவை. ஈரானின் மேம்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை ஒழிப்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் முதன்மை முன்னுரிமையாக உள்ளது. ஜூன் மாதத்தில் நடத்திய தாக்குதல்களும் இதனுடன் தொடர்புடையவை. எந்த இருதரப்பு ஒப்பந்தமும் ஈரானின் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய கூட்டாளிகளுக்கு ஆதரவு ஆகிய இரு முக்கிய விவகாரங்களை புறக்கணிக்கலாம் என இஸ்ரேல் கவலை தெரிவித்துள்ளது. வாஷிங்டன் ஆக்கப்பூர்வமான பேச்சுகளுக்கு உத்தரவாதம் அளித்தால் ராஜதந்திர உரையாடலுக்கு தெஹ்ரான் தயார் என ஈரான் தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் திறந்த கண்களுடனும் கடந்த ஆண்டின் நினைவுடனும் ராஜதந்திரத்தில் நுழைகிறோம் என கூறி நல்லெண்ணத்துடன் ஈடுபடுவதாகவும் உரிமைகளில் உறுதியாக இருப்பதாக அராக்சி எக்ஸில் பதிவிட்டிருந்தார். எந்த ராஜதந்திர செயல்முறையும் கோஷங்களை விட உறுதியான கொள்கைகளில் அடிப்படையாக இருக்க வேண்டும். உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். சம உரிமை, பரஸ்பர மரியாதை மற்றும் பரஸ்பர நலன் ஆகியவை நீடித்த ஒப்பந்தத்திற்கான அடிப்படைகள் என அவர் வலியுறுத்தினார். பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவ வலுவூட்டல் அதிகரிப்பு மற்றும் ஈரானுக்கு எதிரான புதிய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. முந்தைய 5 சுற்றுகள் தோல்வியடைந்த பின்னணியில் ஆழ்ந்த சந்தேகத்துடன் ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது இதன் மூலம் தெரியவருகிறது. பேச்சுவார்த்தைக்கு முன்பு வரை டிரம்பின் நிலைப்பாட்டில் தெளிவில்லை. அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புதல். ஓமானில் அணு விவகாரம் குறித்த பேச்சுகளுக்கு தயாராகும் நிலையில் ஈரானுக்கு எதிரான எந்த சாத்தியமான ஆக்கிரமிப்பிலும் டொனால்டு டிரம்ப் எதை அடைய விரும்புகிறார் என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை என அமெரிக்க நிர்வாக மூத்த அதிகாரிகள் NBC நியூஸிடம் தெரிவித்தனர். இராணுவ அழுத்தத்தை பயன்படுத்தி சலுகைகளை பெறுவதா, ஈரானிய அரசை பலவீனப்படுத்துவதா அல்லது ஆட்சி மாற்றத்தை நோக்கமாக கொள்வதா என்பது குறித்து தெளிவான வழிகாட்டுதல் இல்லை என அதிகாரிகள் கூறினர். டிரம்ப் எச்சரிக்கைகளை விடுக்கிறார், ஆனால் இலக்குகளை தெளிவுபடுத்தவில்லை. ஈரானின் உச்ச தலைவர் மிகவும் கவலைப்பட வேண்டும் என டிரம்ப் தொடர்ந்து பொது எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார். NBC நியூஸ் நேர்காணலில் ஜூன் மாத அமெரிக்க தாக்குதலுக்கு பின் தெஹ்ரான் அணுசக்தி திட்டத்தின் பகுதிகளை மீண்டும் கட்டமைக்க முயல்வதாக உளவுத்துறை தகவல்களை குறிப்பிட்டார். ஆனால் ஈரானின் அணு திறன்களை அழிப்பதா, ஏவுகணை திட்டத்தில் கட்டுப்பாடுகளை விதிப்பதா அல்லது ஆட்சி மாற்றமா என்பதை தெளிவுபடுத்தவில்லை. இதற்கிடையே வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ பேச்சுகள் அணுசக்தி திட்டத்திற்கு அப்பால் ஏவுகணைகள், பிராந்திய கூட்டணிகள் மற்றும் உள்நாட்டு ஆளுமை ஆகியவற்றை உள்ளடக்க வேண்டும் என கூறினார். அத்தகைய ஒப்பந்தம் கடினமானது என ஒப்புக்கொண்டாலும் ராஜதந்திரம் இன்னும் சாத்தியமா என்பதை அறியும் முயற்சி என விவரித்தார். அணு நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட விவகாரங்களில் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் மறுத்து வருகிறது. ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய கூட்டணிகள் பேச்சுக்கு உட்படாதவை என உறுதியாக கூறுகிறது. ஓமான் பேச்சுகளுக்கு மத்தியில் அமெரிக்க பிராந்தியத்தில் ராணுவமயமாக்கலை தொடர்கிறது. ராஜதந்திரம் நடைபெறும் அதே நேரம் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய கப்பல் மற்றும் துணை கப்பல்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு ஏதுவான நிலைக்கு நகர்கின்றன. போர் விமானங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் டாமஹாக் ஏவுகணைகள் கொண்ட கப்பல்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த வலுவூட்டல் உடனடி தாக்குதலை குறிக்கவில்லை. ஈரான் உயர்வை தடுப்பதற்கும் பேச்சுவார்த்தைகளில் அழுத்தம் கொடுப்பதற்குமே என அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். சவுதி அரேபியா தனது நிலம் அல்லது வான்பாதையை ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பயன்படுத்த அனுமதிக்காது என அறிவித்துள்ளது. இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பிந்தைய சூழல் திட்டம் தெளிவில்லை என அமெரிக்க அதிகாரிகளும் ஒப்புக்கொள்கின்றனர். டிரம்ப் எந்த தாக்குதலும் விரைவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும் என கூறினாலும் நீண்டகால இலக்குகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் கூட்டாளிகள் நிச்சயமின்மையில் உள்ளனர்.